புருஷன் பொண்டாட்டி சண்டை பொழுது விடிஞ்சா போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த ஆளு ஒரு மனுஷனா? இனிமே இந்த ஆளுகிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஏங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க, ரொம்ப தாகமா இருக்கு. இருப்பா கொண்டு வரேன். ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது. இந்தாங்க தம்பி. நன்றிங்க. ஏமா இந்த செம்பு நீங்க புதுசா வாங்குறப்ப என்ன விலைக்கு வாங்கிருப்பீங்க? இது வாங்கல, என் பிறந்த வீட்டுல சீதனமா கொடுத்தது. என்ன அப்பவே ஒரு 100 ரூபாய் இருக்கும். அப்பவே 100 ரூபாயா? இல்ல இப்ப இந்த செம்பை வித்தா என்ன விலைக்கு போகும்? என்ன ஒரு 70 ரூபாய்க்கு போகும். என்னங்கம்மா விளையாட்டுத்தனமா பேசுறீங்க? அப்பவே 100 ரூபாய்க்கு போச்சுன்னா இன்னைக்கு 300 ரூபாய்க்கு போகும். ஆமா அது சரி. இந்த பழைய ஜாமான் எல்லாம் வாங்குற கடை எது பக்கத்துல இருக்கா? 3வது தெரு முனையில இருக்குங்க. ஆமா இதெல்லாம் எதுக்கா கேக்குறீங்க? இல்லம்மா உங்க குடும்பத்துல திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பொருள்லாம் என்ன விலைக்கு போகும்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா உங்க மாதிரி குடும்ப பொம்பளை எல்லாம் முதல்ல இதை தெரிஞ்சுக்கலாம். இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. குடும்பத்துல கஷ்டம்னு வந்துட்டா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அக்கு வேற ஆணி வேற நல்லா பிரிச்சு சொல்லிட்டீங்க. ஆமா மாமா, அதாவது இந்த செம்பு அண்டாலாம் எனக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். இதெல்லாம் நான் பெருசாவே எடுக்கிறது இல்லம்மா. யாரோ ஒரு பையன் வாட்ட சாட்டமா ஜடாமுடியோட நிக்கிறான். அவன் மூஞ்சி மோரக்கட்டையை பார்த்தா அநேகமா அவளுடைய உறவுக்காரன் நினைக்கிறேன். இந்த சண்டையை வச்சு நம்மள வீட்டை விட்டே தரத்தலான்னு பாக்குறான். நடக்காது. அந்த பையனையே என் பக்கம் இழுத்துக்கிட்டு அவ வாய அடைக்கிறேன். அட பாவி, இது ஓ வீடா? பிடிச்சானா மறுபடியும் ஜெயில தள்ளி கண்ணு உடைக்க விட்டுருவாரு. ஐயோ அம்மா, நான் போயிட்டு வரட்டுங்களா? என்ன தம்பி வராதவன் வந்திருக்கிற, ஒரு 2 நாள் தங்கிட்டு போறது என்ன குறைஞ்சா போட்டு வேங்குற? ஓ சொந்தக்காரனா? இவனை ஏன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாயை அடைக்கிறேன். ஏன் தம்பி தங்கிட்டு தான் போயேன். நானா உன்னை போ சொன்னேன், நீ தானே போறேன்னு சொன்னேன். ஒண்ணுமே புரியலையா? போங்க தம்பி போங்க. ஆஹா, இந்த மாறு வேஷத்துல வாடனுக்கு நம்மள அடையாளம் தெரியல. இத வச்சு இந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சுத்திட்டு கிளம்பிட வேண்டியதா. கடவுளே, அது வரைக்கும் எவன் கண்ணுல என்னை காட்டி கொடுக்குறாரா, காட்டி கொடுக்குறாரா. அப்பா அம்மா, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா தெரியுமா? எல்லாத்தையும் அம்மா சொல்லிட்டாங்க. பக்குவமா நடந்துக்க. நீங்க? நான் இந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஒரே பொண்ணா? ஓஹோ. நான் உங்களை பத்தி அப்பாவும் அம்மா நிறைய சொல்லிருக்காங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா, அரையும் குறைமா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, குளிச்ச 6-7 நாள் ஆயிருச்சு. ஒரே நாட்டம். இங்க பாத்ரூம் ஏதாச்சும் இருக்குங்களா? பாத்ரூம் காமிக்கிறது என்னங்க, உங்களை குளிப்பாட்டியே விடுறேன் வாங்க. எது, நீங்க என்ன குளிப்பாட்டுறீங்களா? ஐயோ, எனக்கு தனியா குளிச்சாங்க பழக்கம். வேற யாராச்சும் பக்கத்துல இருந்தா கூச்சமா இருக்கும். இதுக்கு எதுக்கு கூச்சப்படுறீங்க? வேணாங்க. ஆமா, இப்ப எதுக்கு திடீர்னு பேண்டையும் சட்டையும் கழட்ட சொல்லி வேட்டின் துண்டோ கூட்டி வர்றீங்க இங்க? நான் காரணம் இல்லாம எதையும் சொல்லவே மாட்டேன். அப்படியா? அண்ணன் வந்திருக்கிறாரு, ஒரு 10 நிமிஷம் வேலைதான் புரிஞ்சிடும். வணக்கங்க. என்ன அப்படி தீட்டிட்டு இருக்காரு? எதுக்கு? இவரை சாதாரணமா நினைக்காதீங்க. இவரு கை வைக்காத தலையே இந்த ஊர்ல கிடையாது. அண்ணாச்சி, இவரு தாடிய மொட்டை அடிச்சிட்டு தலைய குட்டையா வெட்டி விட்டுருங்க. மொட்டை குட்டையா? ஏங்க மொட்டை அடிக்க கூட்டி வந்தீங்க? மூஞ்சி மோர கட்டி பாரு. போயா உட்காருங்க தம்பி. என்ன தம்பி அவசரப்பட்டா இப்படி? என்ன பாருங்க, உங்களை இந்த ஜடாமுடி குறுந்தாடியோட பார்க்கும்போது ஏதோ வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. இந்த முடியெல்லாம் அறுவடை பண்ணிட்டோன்னு வச்சுங்க, ஒரு மனுஷன் மாதிரி தெரிவிங்க. நீ மனுஷனால ஆக்க வேணாம், மத்தியானம் ஆக்க வேணாம். போயா? என்ன குழந்தை மாதிரி அடம் முடிச்சுக்கிட்டு? நான் யாரும் தெரியாதா? யாருன்னு இவ்வளவு பக்கத்துல இருக்கீங்க தெரியாதா? நான் யாரு தெரியுதா? பாதாள பல்லக்கு முடி. இங்க ஒரு பையன் இருந்தானே, அவன் மேலே உட்காந்து
பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் தான் இவன் தான் அவன். ஏண்டா என் கோயில வச்சு எடுக்க வேண்டிய புனிதமான முடிய கேவலம் உன் வீட்டு திண்ணில வச்சா எடுக்க பாக்குற. உன் வீட்டுல வேற யாரும் தலைக்கு மொட்டை எடுக்க மாட்டேன். உன் புண்டாட்டி தலைய முழுக்க மொட்டை எடுத்து விட்டுறா. அப்புறம் உன்னால பார்க்கவே முடியாது. ஐயோ பாதாள முனி, அப்படி எல்லாம் செஞ்சிடாத. என் பொண்டாட்டி ஏற்கனவே ரொம்ப லட்சணம். அவன் மொட்டை தலையோட இருந்தா பூசணிக்காக்கு கையும் காலம் முளைச்சா மாதிரி இருப்பா. என்ன மன்னிச்சிருங்க. இதுவும் உங்க முடிய நான் தொடவே மாட்டேன். போடா போச்சல்ல பள்ளிச்சிருங்க. செஞ்சு கேட்டுக்கிறேன். உட்காருங்க. முடியாது. பாதாள முனி, நீங்க பள்ளத்து முனியாச்சே, உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? சீக்கிரம் கேள்றா. கேட்டு மலையாளம் கேடி பையன் எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிட்டான். அவன் எங்க இருக்கானாவது சொல்லுங்களேன். அவனை பத்தி பேசாத. அவனை பத்தி பேசாதா? அவனை ஓடி போனவனா நீ ஓடி வாங்க. அவனை பத்தி பேசாத. அவனை பத்தி நீ தேடவோ, அவனை பத்தி பேசவோ, அவனை பத்தி நினைச்ச அப்புறம் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைலாம் தேவையான கொஞ்சம் அவனை பத்தி தேடாத. நான் மலை ஏறேன். மலை எங்க இருக்கு? என்ன யாரும் தெரியுதா? ஏன் தெரியாது? நீங்க ஒரு திருட, கொள்ளைக்காரர், ஆயுள் கைதி. உங்களுக்காக ஒரு விலங்கு காத்துட்டு இருக்கு. என்னது? என்ன நீ ஜெயில் சமாச்சாரமா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பத்தி உங்க அப்பா ஏதோ ஒன்று சொன்னாரா? அவரு என்ன சொல்ல போறாரு? அப்புறம் திருடன் சொன்ன? என் மனசை திருடிட்டீங்களா, அதான் அப்படி சொன்னேன். கொள்ளைக்காரன் வேற சொன்ன? என் உள்ளத்தை கொள்ளையடிச்சிட்டீங்களா, அதான் அப்படி சொன்னேன். இந்த ஆயுள் கைதி விலங்கெல்லாம் சொன்னீங்க. கை விலங்கு. அப்படியா? காலம் பூரா என் கையாலேயே விலங்கு போட்டு ஆயுள் கைதி ஆக்கிக்கணும் அப்படி சொன்னேன். அம்மா தாயே ஈஸ்வரி, அக்கால ஈஸ்வரி, இக்கால பரமேஸ்வரி, இனிமேல் காதலிச்சா காதலை பத்தி மட்டும் பேசு. ஜெயில் டைலாக்கெல்லாம் பேசாத. வார்டன் மகங்கிறது சரியா நிரூபிச்சிட்ட நீ. ஏன் பயந்துட்டீங்களா? பயப்படாம. என்ன ஏதோ சத்தம்? யாரான? நீ ஒண்ணு பாக்கணும். நம்ம காதலிக்கிறத எவனோ ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்கிறான் போல் இருக்கு. நீ உள்ள போ, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. தாடி மிஷின்ல வாங்கிட்டு வந்துட்டு இங்க வார்டன் பண்ண டாவடிக்கிறியா? அது வேற ஒண்ணும் இல்லையா. அந்த பொண்ணு வந்து எனக்கு சொந்தக்கார பொண்ணு. இந்த வேஷத்துல இருந்தா தெரியுமா தெரியாதுன்னு சும்மா டெஸ்ட் பண்ண. நான் டெஸ்ட் பெரிய கிரிக்கெட் மேட்ச் பார்த்து பேட் பண்ணு. அந்த ஆள் யார் தெரியுமில? யாரு? வார்டன். முட்டிக்கு முட்டி தட்டி உன்னை உள்ள தட்டுவான். அது இப்ப நீ எதுக்கு எங்க வந்தா? இந்த தாடி மியூசிக்ல எவன் வாடட்டுவான்? இரியா சட்டையை பிடிக்கிற அளவுக்கு கொண்டாடியே. வாடகை நாளைக்கு தான் தர முடியா? வாடகை? ஆமா நாளைக்கு தான் தர முடியா? ஆமா. என்ன உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஐயோ பெரிய சிக்கலை உண்டாக்கிறோம் போட்டு இருக்கின்றாலு. 5 இந்தயா 7000 இருக்கு. மிச்சம் 2000 நாளைக்கு வரப்ப சேர்த்து வாங்கியா. 2000 இப்ப கூடியா? இல்லையா நாளைக்கு சொன்னா கேள்வி. நாளைக்கு வருவேன். 2000 வரணும். ஒரு 10 ரூபா மொத்தம் 12000 ரூபா. வரல நடக்கிறதே வேற. 4 எலும்பு 1 மீட்டர் தோல் 1/2 ounce ரத்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி மிரட்டுறான். எல்லாம் என் நேரம்டா டேய். இனிமேல் இந்த வீட்டுல பொறுமையா இருந்து காலந்தெல்லாம் நம்மளால முடியாது. இந்த பொருள் எடுத்து எங்கேயாவது விட்டு விட்டு நம்ம ஊரை பக்கம் பார்த்து போயிட வேண்டியதான். சேரும் சேரும் சேரும். நல்ல கணம்டா சாமி. இதே தவி ஓடி போயிட வேண்டியதான். தம்பி, என்னங்க தம்பி அண்டாவை அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு வைக்கப்பாடு மேல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த திருட்டு பசங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம கொல்லப்புறத்துல இருந்து அந்த பக்கம் தூக்கி போட்டு எடுத்து ஓராயின்னு வச்சுக்கோங்க. அவங்களை எப்படி ஏறி விரட்டி பிடிக்கிறேன்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு சொம்ப பத்தி கேட்டீங்க, இன்னைக்கு திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றீங்க. என்ன மூளை தம்பி உங்களுக்கு? எல்லாம் பகவான் கொடுத்த அருளுங்க. அடேங்கப்பா, நீ எங்கேயோ போயிட்ட. உன்னை பிடிக்கவே முடியாது. நீங்க வாங்க தம்பி, வந்து சாப்பிடுங்க வாங்க. நீங்க மேல ஏறி அந்த அண்டாவை எடுத்துட்டு வாங்க. நீங்க வாங்க தம்பி, வாங்க. மொல்ல இறங்கி வாங்க. இவளுக்கு புருஷன் ஆகிறத விட உனக்கு பொண்டாட்டியா இருந்திருக்கலாம். அப்பா தப்பிச்சட்டா முருகா, ரூட்டே மாறிடுச்சே. இது வரைக்கும் அதை பண்ணி ஒண்ணுமே படிக்கல. இன்னைக்காச்சும் ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா எடுத்து ஓடிட வேண்டியதான். கிளட 2 சண்டை போட்டு ஒன்னொன்னு தனித்தனியா தூங்குது. பொண்ணு வேற தனியா தூங்குது.
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட வேண்டியதா. ஐயோ ஐயோ, அந்த கழுத்துல அந்த நெக்லஸ் என்ன மாதிரி ஜொலிக்குது பாரு. அடிச்சிட வேண்டாம். ஏண்டா வாடன் வீடுனா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? வாடன் வீடுனா சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல வீக்கா இருக்கலாம்டா. ஆனா எந்நேரமும் ராத்திரி மூலமா சுறுசுறுப்பா இருப்பா. ஐயோ பயல, அந்த நேரத்துல என்ன கலாட்டாங்க? ஒண்ணு இல்லைங்க, பாத்ரூம் போகாம வெளியே வந்தேன். ஏதோ ஒரு கருப்பு உருவம் அங்க இருந்து இங்க வந்து உங்க பொண்ணு கழுத்துல இருக்க நெக்லஸ் லைட்டா கைய வச்சுச்சு. இதே சத்தம் தாங்க. ஏங்க இதுக்கு அவம்பரான போல் இருக்கு. இந்த சத்தம் கேட்டாவன் சைக்கிள் கேப்ல ஓடியா போயிட்டாங்க. ஐயோ, தப்பா விட்டுட்டியே அவனை. நீங்க ஒண்ணு, உங்க பொண்ணு தப்பிச்சதே பெரிய பாடு. ஏதோ நல்ல வேலை அவளை காப்பாத்திட்டாமா. ஆமா. நீ ஒண்ணு செய், பாப்பாவுக்கு பாதுகாப்பா ராத்திரி பூரா நீ இங்கேயே படுத்துக்க. சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். பாப்பா வந்து என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்களே? கல்யாணம் ஆகாத பொண்ணு பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கலாமா? அதுவும் சார்தான். அப்ப நெருப்பு நீ இங்க படுத்துக்க, பஞ்சு நீ என் கூட வா. பஞ்சா? அட வாப்பா. நான் உங்க கூட வந்து என்னங்க பண்ண போறேன்? படிக்கிறியா? என்ன பார்க்க தெரியல, தூங்கிட்டா இருக்கேன். அப்படியா? குறும்பு குறும்பு குறும்பி. என்ன கவரு? உனக்குதான். எனக்கு? ஆமா, உனக்காக அன்பளிப்பா ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை போட்டு பார்த்து என் 2 கண்ணாலும் அந்த அழகை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? உனக்காக ஓடக்கல்ல காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரமா வரணும். ஆமா. கும்பகோணம் கொய்யா பழமே, முந்தமல்லி பூசணியே, தர்மபுரி தர்பூசணியே, கடலூர் கண்டங்கத்திற்காயே, உன்னை கண்ட நாள் முதலாக. உலக்க இவள என்ன பொண்ணு நினைச்சா இல்ல பழக்கடை நினைச்சியா? உருப்படாத பயல, நீ கெட்ட கேட்டுக்கு ஒட்டு தாடி எரவல் டோபாவா? எல்லா விஷயத்தையும் சொல்லியா நீங்க? இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு நாடகம் இத போடணும். யோ தோபாவை தலையில போடணும். நீ ஒரு இம்சை ஃப்ராடு பயல, திருட்டு பேமானி ஒண்ணே. நீயா 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 நீயா? நான் தான். ஏய்யா, இந்த ஆளு உனக்கு முன்னமே தெரியுமா? இவன் தான் அவன். ஓ, அதிகாரி வீட்டுல திருடி தலையாரி வீட்டுல வச்ச கதையாயிடுச்சுல. அங்க வச்சு இங்க வச்சு கடைசியில எங்க வீட்லயே கைய வச்சிட்டியா? சட்டு புட்டு எங்க 2 பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சா? அத உன் பொண்ணுகிட்டே காலு. அப்பா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இவரை விடாதீங்க. அப்ப விட்டுட்டேன், ஆனா இப்ப விட போறது இல்ல. டேய், நல்லா சிக்கிக்கிட்ட. மறுபடியும் உன்னை ஜெயில கொண்டு போய் தள்ளுறேனா இல்லையா பாரு. ஏய்யா, உனக்கு அறிவு இருக்கா? இந்த கரிமேட்டு கருவாயின ஜெயில தள்ளிட்டா நம்ம பொண்ணோடைய கதி என்ன ஆறுது? இப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சா? இன்னும் 3 மாசம் போனா ஊருக்கே தெரிஞ்சு போயிட போகுது. ஐயோ, என்ன இப்படி ஒரு லாக்கல மாட்டி விட்டுட்டானே. உன்னை சரி சரி, உன்னை மறுபடியும் ஜெயிலுக்கு அமிச்சா 6 மாச தண்டனை தான் கிடைக்கும். அதை விட உனக்கு இவளை கட்டி வச்சு ஆயுள் தண்டனையே கொடுத்துடுறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.